சார் 2035 நம்ம இந்தியாவிற்கு சொந்தமான ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைப்பதற்கான முயற்சியில் தற்பொழுது நம்ம ஈடுபட்டு வரோம்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான திட்டம்? அது 4 வகையாக பிரிக்கப்பட்டு அனுப்பப்படும் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த திட்டத்தை பற்றி ஒரு சின்ன 4 இல்லை, நம்ம ஒரு 52 டன் எடை உள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போகிறோம். அது மொத்தம் 5 கட்டங்களாட்டு கொண்டு போகிறோம். ஏன்னா 52 டன்னுங்கிறது எடுத்த ஒரே ராக்கெட்டில் கொண்டு போக முடியாது. அதை 5 மாடியூலாக பிரித்து கொண்டு போய் அமைக்க போகிறோம். அதுக்குள்ள முதல் மாடியூல் 2028 அனுப்புகிறோம். அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. அது சக்ஸஸ் ஆகுனது பிறகு ரிமைன் இது அப்ரூவல் வரும். ஸோ 2035 விழுவாத ஸ்பேஸ் ஸ்டேஷன். நிச்சயமா ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் எப்போ நம்ம ராக்கெட் லான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று கொண்டு நம்மளுக்கு செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் குலசேகரப்பட்டினத்தில் அதுக்கு எல்லா அப்ரூவலும் கொடுத்தாச்சு. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் அக்யூர் பண்ணி 95% லேண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் அப்ரூவல் கொடுத்தாச்சு, வேலையும் ஆரம்பிச்சாச்சு. அது இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அங்கிருந்து வெற்றிகரமாட்டு ராக்கெட் அனுப்பப்படும்.